ஹாய் லவர்ஸ், நம்மளோட எம்பெடட் ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல்லேருந்து எப்படி எலக்ட்ரானிக்ஸ்க்கு மூவ் ஆகலாம் அண்ட் எலக்ட்ரானிக்ஸில் பேசிக்ஸில் என்ன போர்டு யூஸ் பண்ணுறாங்க அண்ட் அதில் எப்படி ஒரு கோட் பண்ணி ஒரு ஐஓடி டிவைசஸை மேக் பண்ணலாம் அப்படின்னு எல்இடியை வச்சு நான் உங்களுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பேன். அதில் வந்து ஒரு எம்பெடடில் ஒரு பேசிக்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அடினோ போர்டு தான். ஆனால் அதை யூஸ் பண்ணி எப்படி சென்சார்ஸை கண்ட்ரோல் பண்ணலாம், ஒரு ஐஓடி டிவைசஸை மேக் பண்ணலாம், ஆட்டோமேஷன் பில்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அண்ட் வந்து நெக்ஸ்ட் லெவலில் வந்து இதை பேஸ் பண்ணி நம்ம போனோம்னா உங்களுக்கு அடினோ சென்சார்ஸ் கோடிங்னு போகும்போது ரொம்பவே காம்ப்ளிகேஷனாக இருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு. அதனால் சிம்பிளாக வந்து வித்தவுட் போர்டில் ஒரு சென்சார்ஸை வச்சு எப்படி ஆட்டோமேஷன் பண்ணலாம் அப்படின்னு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவோட உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். அண்ட் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ரியல் டைமில் நான் உங்களுக்கு காட்டின இந்த சென்சார்ஸை வச்சு என்னோடய வீட்டில் அண்ட் என்னோடய வெஹிக்கிளை எப்படி ஆட்டோமேட் பண்ணேன் அப்படின்னு தான் காமிச்சிருக்கேன். அண்ட் ஆட்டோமேஷன் சென்சார்ஸ் எடுக்கும்போது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சுவிட்ச் தான். நான் உங்களுக்கு ஃபுல் சுவிட்ச் காட்டினேன் பார்த்தீங்களா, அது வந்து நார்மல் புஷ் பட்டன். இது பார்த்திங்கன்னா ரிலேன்னு சொல்லுவாங்க. ரிலே வந்து ஒரு பெரிய கான்செப்ட். இப்போதைக்கு வந்து சிம்பிளாக சொல்லிடுறேன். ரிலே வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னா ஒரு கம்மி வோல்டேஜ் கொடுத்து ஹை வோல்டேஜை வந்து தொடாமல் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரிலே யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் மேஜர் திங்ஸில் வந்து ரிலே தான் நிறைய இடத்துல யூஸ் ஆகுது. அண்ட் டிரான்சிஸ்டரை கூட ரிலேவாக வந்து கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணுற கேசஸும் இருக்குது. அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேசிக் ஃபஸ்ட்டு சென்சார் வந்து இன்ஃப்ராரெட், இந்த மாதிரி ஐஆர் சென்சார். ஆல்ரெடி இந்த ஐஆர் சென்சாரை வச்சு ஒரு ஐஆர் டெஸ்டர் எப்படி மேக் பண்ணலான்னு ப்ரீவியஸ் வீடியோவில் ஒரு எக்ஸ்ப்ளனேஷனோட கொடுத்துருப்பேன். அண்ட் இந்த ஐஆர் சென்சாரை வச்சு எங்கள் வீட்டில் எப்படி நான் ஆட்டோமேட் பண்ணேங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் காட்டுறேன். அண்ட் இதில் நான் காமிச்சிருக்கிற எல்லா சென்சாரை வச்சுமே ஒரு எக்ஸாம்பிள் நான் எங்கள் வீட்டில் ஒரு ஆட்டோமேட் பண்ணியிருப்பேன். அது வீட்லேயே இருக்கலாம், இல்லை ஒரு வெஹிக்கிளாக இருக்கலாம், அந்த மாதிரி. அண்ட் அதோட மேக்கிங் வீடியோவுமே இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அண்ட் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிகினர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை நீங்கள் ஆட்டோமேட் பண்ணோம்னா அதில் நீங்கள் ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணணும், இல்லை உங்களுக்கு ஒரு தேவையாக இருக்கணும். இதில் எனக்கு என்ன ப்ராப்ளம் கேட்டிங்கன்னா, எங்கள் வீட்டில் வந்து நான் ஹாலை தடுத்து என்னோடய ஒர்க் ப்ளேஸை வந்து நான் மேக் பண்ணியிருக்கேன். அண்ட் இதில் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, அந்த சென்டரில் வந்து தடுத்திருக்கேன் பார்த்தீங்களா, அதில் டிவியை வால் மவுண்ட் பண்ணிவிட்டேன். பட் அதில் செட்டப் பாக்ஸ் மேலே வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இதில் நான் டிவிக்கு ஒரு ரிமோட்டு செட்டப் பாக்ஸ்க்கு ஒரு ரிமோட் யூஸ் பண்ணும்போது நம்ம பெருசாக ப்ராப்ளம் வந்து என்ன ஃபேஸ் பண்ணுவோம்னா, செட்டப் பாக்ஸை ப்ராப்பராக வந்து ப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஷெல்ஃப் வேணும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி டிவி மேலே வைக்கிற மாதிரி இருக்கும். அது எனக்கு ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்குது. அந்த கேஸில் இதை ஆட்டோமேட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, செட்டப் பாக்ஸில் இருக்கிற இந்த ஐஆர் எல்இடி ஐஆர் பிளாஸ்டர்னு சொல்லுவாங்க, இந்த ஐஆர் சென்சார் இருக்குதுல்ல, அதோட எஸ்எம்டி வெர்ஷன் தான் இது. சின்னது. இது நான் வந்து ஒரு ரிமோட் கண்ட்ரோல் ஹெலிகாப்டர்லேருந்து எடுத்தது. தேவைப்படும்னு வந்து அதை நான் ரீப்ளேஸ் பண்ணி வச்சுருந்தேன். டெஸ்டிங்காக இந்த மாதிரி ஒயரை போட்டு வச்சுருக்கேன். இந்த சென்சாரை தான் நம்ம செட்டப் பாக்ஸில் வச்சு ஓப்பனில் வந்து இந்த சென்சாரை வந்து ப்ளேஸ் பண்ண போகிறோம். அப்படி பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம செட்டப் பாக்ஸை எந்த இடத்துல ஹைட் பண்ணி வச்சாலும் சென்சார் வெளியில் இருக்கிறனால நம்மளால் ஈஸியாக வந்து ஒர்க் பண்ண முடியும். அண்ட் இதை தான் உங்களுக்கு நான் வந்து ரியல் டைமில் வந்து செஞ்சு காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம சென்சாரை சால்டிங் பண்ணுறதுக்கு அதை ரிமூவ் பண்ணி ஓப்பன் பண்ணிடலாம். இந்த மாதிரி தான் இருக்கும். செட்டப் பாக்ஸ் ஓப்பன் பண்ண பிறகு அதில் இந்த மாதிரி போர்டை எடுத்துட்டோம்னா அதில் ஐஆர் பிளாஸ்டர், அதாவது அந்த ஐஆர் சென்சார் கீழே பார்த்திங்கன்னா 3 பின் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எல்இடி தான். அதாவது இன்ஃப்ராரெட்டை ரிசீவ் பண்ணுற ஒரு ரிசீவர் தான். அந்த பல்ஸை வச்சு இது ஒர்க் ஆகும். சேம் கனெக்ஷன்ஸ்லாம் பெருசாக கிடையாது. அந்த ஐஆர் பிளாஸ்டரில் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் சிக்னல்னு இருக்கும். சேம் அந்தந்த ஒயர் அதுக்கு நம்ம சால்டிங் பண்ணோம்னா முடிஞ்சுது. அந்த சால்டிங் பண்ணும்போது கொஞ்சம் ப்ராப்பராக பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற டைமில் டச் ஆச்சுன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் டச் ஆகும்போது பார்த்திங்கன்னா சென்சார் டேமேஜ் ஆகிரும். இல்லை உள்ள இன்டர்னலாக பார்த்திங்கன்னா பவர் சப்ளை வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. போர்டே வீணாக போயிடும். அதனால் அதை மட்டும் கொஞ்சம் ப்ராப்பராக பார்த்து ஸ்பேஸ் விட்டு சால்டிங் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சால்டிங் ஒரு ஃபுல்லாக முடிஞ்சுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதை அசம்பிள் பண்ணிடலாம். ஆனால் இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலன்னு கேட்டிங்கன்னா இது 100% ஒர்க் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா இருக்கிற சென்சாரை அப்படியே நம்ம வந்து லூப் பண்ணி வெளியில் எடுக்கிறோம். நீங்கள் கேட்கலாம், எக்ஸிஸ்டிங் இருக்கிற சென்சாரையும் நீங்கள் வெளியில் எடுக்கலாம்ல அப்படின்னு. அப்படி கிடையாது. சப்போஸ் வந்து வேறு ஏதாவது ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு இந்த சென்சார் ஒர்க் ஆகாமல் போச்சுன்னா அப்போது இருக்கிற சென்சார் நமக்கு போயிடும். அதனால் நம்ம எக்ஸிஸ்டிங் இருக்கிறத விட்டுட்டு அதுலேருந்து நம்ம இந்த மாதிரி லூப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம செட்டப் பாக்ஸை டிவிக்கு பின்னாடி அப்படியே வச்சிடலாம். இப்போ டிவிக்கு பின்னாடி வச்சிங்கன்னா ஃபுல்லாகவே வந்து இன்ஃப்ராரெட்டோட சென்சார் வந்து ஹைட் ஆயிரும். அப்போது நம்ம எக்ஸிஸ்டிங் இந்த வெளியில் இருக்க பார்த்திங்களா இப்போ இன்ஸ்டால் பண்ண சென்சார், அது மூலியமாக தான் இது ஒர்க் ஆக போகுது. அதையும் இந்த மாதிரி வந்து ஒரு 3mm டேப்பு இல்லை டபுள் சைட் டேப் போட்டு ஓரளவு விசுவல் ஆகிற மாதிரி நம்ம வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சென்சார் ப்ளேஸ் பண்ணியாச்சு. வேறு எதுவுமே பண்ணல. சிம்பிளாக டபுள் சைட் டேப் மட்டும் வச்சு அதை லைட்டாக பெண்ட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், வெளியில் எதுவுமே தெரியல. இப்போ நான் உங்களுக்கு செட்டப் பாக்ஸ் ஒரு ரிமோட்டை வந்து யூஸ் பண்ணி காட்டுறேன். ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் ரெண்டாவது வித்தவுட் ஆர்டினோவில் இந்த மாதிரி ஒரு பிஆர் சென்சார் வச்சு எப்படி வீட்டை ஆட்டோமேட் பண்ணலாம்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். அண்ட் இந்த மாதிரி ஆட்டோமேட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு ரெக்யூர்மெண்ட் தேவை. என்னென்னு பார்த்தீங்கன்னா சுவிட்சில் வந்து ஷாக் அடிக்குதுன்னு எங்கள் அம்மா சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை ஆட்டோமேட் பண்ணுறதுக்காக தான் இந்த சென்சாரை வச்சு ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போனோம்னா லைட் ஆன் ஆகணும், வெளியில் வந்து ஆஃப் ஆகணும், அந்த மாதிரி பண்ண போகிறோம். வீடியோ லென்த் இருக்குது அப்படிங்கிறதுக்காக ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க. ஏன்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே முக்கியமானது. அதுக்காக தான் ஃபஸ்ட்டு இதோட காம்பனண்ட் பற்றி உங்களுக்கு சொல்லிடுறேன். இதுக்கு யூஸ் பண்ணிக்கிறது பார்த்திங்கன்னா பிஐஆர் சென்சார். இதில் 2 அட்ஜஸ்டபிள் நாப் இருக்கும். ஒன்று பார்த்திங்கன்னா ரேஞ்ச் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு, இந்த ரேஞ்சுக்குள்ளே சென்ஸ் பண்ணிச்சுன்னா ஆன் ஆஃப் பண்ணுறதுக்காக. ரெண்டாவது பார்த்திங்கன்னா டைம்,
இது ஒன்ஸ் ட்ரிகர் ஆன பிறகு இவ்வளோ டைமில் வந்து இவ்வளோ செகண்ட்ஸ்க்கு அது ஆனில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இதை ஆன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ரிலே யூஸ் பண்ணுறோம். ஏன்னா இதோட டேரெக்டாக டிசி வோல்ட்டாக இருந்தால் நம்ம பிஆர்லேருந்தே அவுட்புட்டை கொடுத்து ஆன் பண்ண முடியும். பட் நம்ம வந்து ஏசி லைனை தானே இதில் வந்து கனெக்ட் பண்ண போகிறோம், அதாவது சுவிட்சாக யூஸ் பண்ண போகிறோம். அதனால தான் ரிலே யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த பிஆர் சென்சாருக்கும் ரிலேக்கும் யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு எஸ்எம்பிஎஸ். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏசி 220 வோல்ட்டை டிசி 5 வோல்ட்டை நம்ம கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். இது வேறு ஒன்றும் கிடையாது, ஒரு 5 வோல்ட்டு சார்ஜிங் மாடல் தான். நம்ம பழைய பட்டப்பின் இருக்குல்ல, அதோட சார்ஜர் தான். அதோட கனெக்ட் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது ரெண்டுக்கு பவர் சப்ளை கொடுக்கறதுக்காக ஜம்பர் கேபிள்ஸ் நான் இந்த மாதிரி ஆல்டர் பண்ணியிருக்கேன். எஸ்எம்பிஎஸ்லேருந்து பிஏஆர் சென்சருக்கும் ரிலேக்கும் கனெக்ட் பண்ணுறதுக்காக ஜம்பர் கேபிள்ஸை வந்து 2 பின் கனெக்டரோட நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அது ஒன்றும் கிடையாது, பாசிட்டிவ் லைனை 2 பாசிட்டிவோடையும் நெகட்டிவ் 2 நெகட்டிவோட கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த திங்ஸ் எல்லாமே வந்து நம்ம போட்டு வைக்கிறதுக்கு இது போல் ஒரு கண்டெய்னர் வேணும். இந்த கண்டெய்னரில் பார்த்தீங்கன்னா சில மார்க்கிங் இருக்கான். இந்த மார்க்கிங்கு தகுந்த மாதிரி நம்ம ஹோல்ஸும் சில கட்டிங்கும் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த இன்னுக்கு மேலே தான் நம்ம ஹோல்டரை வந்து மவுண்ட் பண்ண போகிறோம். அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா பிஏஆர் சென்சர்ஸ் வந்துடும். இந்த இடத்துல டேக் போட்டு நம்ம வந்து ஒரு வால்லையோ ஒரு பைப்லையோ நமக்கு வேணுங்கிற இடத்துல ஹோல்ட் பண்ண போகிறோம். ஏன்னா இது செவுத்தில் வந்து மவுண்ட் பண்ணமுடில, அப்போ வந்து ஈஸியாக ரிமூவபுளாக இருந்தால் தான் நமக்கு பெட்டராக இருக்கும். இப்போது இதில் கட்டிங்கும் ஹோல்ஸ் எல்லாமே போட்டாச்சு. நம்ம திங்ஸை வந்து இதில் ஹோல்ட் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி இந்த பாக்ஸை, இந்த கண்டெய்னரை நம்ம ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதை வந்து சிம்பிளாக கனெக்ட் பண்ணி இதை உங்களுக்கு ஒர்க் பண்ணி வச்சு காட்டுறேன். பிஆர் சென்சரில் மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கேப் இருக்கும். அந்த கேப் தான் வந்து 180 டிகிரியுமே சென்ஸ் பண்ணி ஏதாவது ஆப்ஜெக்ட் வருதாங்கிறத சென்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு ரிஃப்ளெக்டர் மாதிரி, கிளாஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்க. இந்த பிஆர் சென்சரில் பார்த்திங்கன்னா 3 டெர்மினல் இருக்கும். ஒன்று வந்து விசிசி, அதாவது பாசிட்டிவ், கிரவுண்டு, நெகட்டிவ். அண்ட் பார்த்திங்கன்னா அவுட்புட்டு. இதில் வந்து சிக்னல் ஏதாவது டிரெக்ட் ஆச்சுன்னா, அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் வரும்போது சென்ஸ் பண்ணிச்சுன்னா அது அவுட்புட்டாக நமக்கு எலக்ட்ரிக்கல் சிக்னலாக கொடுக்கும். அந்த எலக்ட்ரிக்கல் அவுட்புட் சிக்னலை பார்த்திங்கன்னா நம்ம இந்த ரிலேக்கு இன்புட்டாக கொடுத்து நமக்கு வேணுங்கிறப்ப ஆன் ஆஃப் பண்ண போகிறோம். ரிலே பார்த்திங்கன்னா ஆஸ் அ சுவிட்சாக ஒர்க் ஆகும். ரிலேவோட கான்செப்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசு. ரிலேட்டடாக உங்களுக்கு வீடியோ போடுறேன். ரிலேவை மட்டும் நீங்கள் ப்ராப்பராக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எலக்ட்ரிக்கலில் பார்த்திங்கன்னா ஒரு 50% நாலேஜ் உங்களுக்கு வந்துடும். ஏன்னா அந்த மாதிரி ஒர்க் பண்ணுறது தான் ரிலே. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ரிலே வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் சுவிட்சுன்னு தான் சொல்லுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் இதில் கனெக்ட் பண்ணிடுறேன். அதோட சர்க்யூட் டயக்ராமும் உங்களுக்கு மேலே கொடுத்துருக்கேன். சேம் இதே மாதிரி தான். அண்ட் பாசிட்டிவ் நெகட்டிவை நீங்கள் ப்ராப்பராக கொடுங்க. மாற்றி கொடுத்துட்டு சுவிட்ச் ஆன் பண்ணிங்கன்னா சர்க்யூட் டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ரிலேயில் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து மாற்றி கொடுத்தா ப்ராப்ளம் கிடையாது. பட் எலக்ட்ரிக்கலில் இந்த மாதிரி சென்சர்ஸ் இருக்குல்ல, அதில் ப்ராப்பராக கொடுங்க. ஃபைனலாக பார்த்திங்கன்னா அதோட பிஆர் சென்ஸோட அவுட்புட்டை வந்து நம்ம ரிலேவில் இன்புட்டாக கொடுத்துட்டோம். ஏன்னா அப்போ வரும்போது தான் ரிலே ஆன் ஆகும். ஆஸ் யூஷுவல் பார்த்திங்கன்னா ரிலேக்கு வந்து சப்ளை போயிட்டு தான் இருக்கும். பட் சிக்னல் வரும்போது தான் ரிலேவை அதை கட் ஆஃப் பண்ணும். அதுக்காக தான். இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சது. இப்போ வந்து இந்த 2 பின் கனெக்டர்லேயுமே சின்ன ஒரு கம்பி மாதிரி போட்டு அதுக்கு பாசிட்டிவ் லைன் கொடுத்துடலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் 5 வோல்ட் பவர் சப்ளை கொடுத்துருக்கேன். மோஸ்ட்லி பிஆர் சென்சார் வந்து 12 வோல்ட் வரைக்கும் ஒர்க் ஆகும். பட் இந்த ரிலே வந்து நம்ம 5 வோல்ட் ரிலே மாடல் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால் ஒரு 7 கொடுத்தீங்கன்னா ரிலே சேஃபாக இருக்கும். இல்லைன்னா ரிலே டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா பவர் சப்ளை கொடுத்தாச்சா, இப்போ என் கை போனோன்னே பாருங்கள் நம்மளோட தெர்மலை வந்து அதை சென்ஸ் பண்ணி சர்க்யூட்டை ஆன் பண்ணிடுச்சு. மோஸ்ட்லி பிஆர் சென்சார் இப்படி தான் ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஏசி இன்புட் எடுக்கிறதுக்கு நமக்கு இது போல் ஒரு கனெக்டர் வேணும். பல எல்இடி பல்ப் இருக்குதுல்ல, அதோட பாட்டமை கட் பண்ணி அதில் 2 ஒயரை சால்டிங் பண்ணி தான் அதை ரெடி பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்மளோட இந்த டிவைஸ் வைக்க வேண்டிய இடத்துல பார்த்திங்கன்னா சுவிட்ச் போர்டு எதுவுமே இருக்காது. 2 பின் கனெக்டர் நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. அந்த இடத்துல இந்த மாதிரி ஹோல்டர் இருந்துச்சுன்னா இந்த மேல் அடாப்டர் அதில் ஃபீமேலில் போட்டு இந்த மாதிரி நம்ம பவர் சப்ளை எடுத்துக்க முடியும். சப்போஸ் அது ஒர்க் ஆகாத கேஸில் பார்த்திங்கன்னா நீங்கள் அதை கழட்டி விட்டு நார்மல் பல்பு போட்டு யூஸ் பண்ணிக்க முடியும். 2 in 1 அதுக்காக தான். நெக்ஸ்ட்டு நம்மளோட காம்பனண்ட் எல்லாமே இந்த கண்டெய்னரில் வந்து சிலிக்கான் க்ளூ ஸ்டிக் போட்டு நம்ம ப்ராப்பராக ஒட்டி ப்ளேஸ் பண்ணிடலாம். ஏன்னா ஆடாமல் இருந்தால் தான் லூஸ் கான்டாக்ட் வராமல் இருக்கும். ப்ராப்பராக நமக்கு சர்க்யூட் ஒர்க் ஆகும். வேணுங்கிற இடத்துல இது போல் நீங்கள் வந்து க்ளூகானை யூஸ் பண்ணி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நம்ம காம்பனண்ட் எல்லாமே ப்ராப்பராக ப்ளேஸ் பண்ண பிறகு நம்ம டிசி பவர் சப்ளை வந்து ஜம்பர் கேபிளோட எல்லாமே கனெக்ட் பண்ணிடலாம். பிஆர் சென்சருக்கும் ரிலேக்கும் எஸ்எம்பிஎஸ்க்கும் ப்ராப்பராக கனெக்ட் பண்ணிக்கலாம். அதாவது அது அவுட்புட்டை டூ இதோட இன்புட்டுக்கும் அப்புறம் நெகட்டிவ் லைன் பாசிட்டிவ் லைன் எல்லாமே நீங்கள் ப்ராப்பராக கொடுத்துக்கோங்க. மாற்றி கொடுத்துட்டிங்கன்னா சர்க்யூட் ப்ராப்பராக நமக்கு வேலை செய்யாது. ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிஞ்ச பிறகு நம்ம பிஆர் சென்சருக்கும் ரிலேக்கும் தேவையான 5 வோல்ட் இன்புட்டை வந்து நம்ம எஸ்எம்பிஎஸ்லேருந்து கொடுத்துடலாம். அதுவும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கனெக்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். மோஸ்ட்லி இந்த மாதிரி மேல் ஃபீமேல் கனெக்டர் யூஸ் பண்ணுறது மூலம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சர்க்யூட் நீட்டாக இருக்கும். ஏதாவது ப்ராப்ளம்னா கூட ஈஸியாக ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு பெட்டராக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம சர்க்யூட்டில் முக்கியமான பார்ட்டில் இருக்கும். அதாவது ரிலேயோட அவுட்புட்டில் நம்ம ஏசி லைனை கனெக்ட் பண்ண போகிறோம். இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஏசி லைன், அதாவது நம்ம நார்மல் கரண்ட் இருக்குல்ல, அதை 2 டிவைஸு கொடுத்தாகணும். ஒன்று ரிலேவோட அவுட்புட்டு கொடுத்தாகணும். இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்ம எஸ்எம்பிஎஸ் இருக்குதுல்ல 5 வோல்ட்டாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறதுல அதுக்கு கொடுக்கணும். அதனால் இந்த கனெக்ஷன் உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். இதோட சர்க்யூட் டயக்ராம் நான் மேலே கொடுத்துருக்கேன் பாருங்கள். சப்போஸ் புரியலைன்னா ரிப்பீட்டடாக கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ரிலேவை பொறுத்த வரைக்கும் 3 டெர்மினல் இருக்குது. ஒரு இன்புட்டு 2 அவுட்புட்டு. அதில் வந்து காமன் சொல்லுவாங்க அந்த இன்புட்டு, என்ஓஎன்சின்னு சொல்லுவாங்க, அதுதான் அவுட்புட்டு. இந்த என்ஓஎன்சியை
அதோட அப்ளிகேஷன் தகுந்த மாதிரி நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த அப்ளிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா NO வந்து டம்மி தான், நார்மல் ஓப்பன். NC நார்மல் க்ளோஸ், அதுதான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நம்ம ரெடி பண்ணி வச்ச கனெக்டர் இருக்குல்ல, அதில் 2 ஒயர் வருது. அதில் ஒரு ஒயர், அதாவது பாசிட்டிவ் லைனை கொண்டு வந்து நம்ம இந்த ரிலேவோட அந்த அவுட்புட் இருக்குல்ல, அதில் NCயில் கனெக்ட் பண்ணிக்கலாம். சேம் அந்த NCலேருந்தே ஒரு லூப் எடுத்துகிட்டு வந்து SMBS 5 வோல்ட் கன்வெர்ட்டர் இருக்குதுல்ல, அதில் ஏதாவது ஒரு டெர்மினலில் கொடுத்துக்கலாம். ஏசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பாசிட்டிவ் நெகட்டிவை மாற்றி கொடுக்கலாம், பிரச்சனை கிடையாது. பட் டிசியில் தான் நீங்கள் ப்ராப்பராக கொடுக்கணும், இல்லைன்னா சர்க்யூட் டேமேஜ் ஆகிடும். இப்போ நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ரிலேயில் இருக்கிற அந்த NCலேருந்து லூப் எடுத்துகிட்டு வந்து நம்ம அடாப்டர் கொடுத்தாச்சு. அதில் எதில் வேணால் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த அடாப்டருக்கும் இன்னொரு லைன் கொடுக்கணும், சேம் வந்து ரிலேலையும் ஒரு லைன் கொடுக்கணும். அது போக பார்த்தீங்கன்னா நம்ம லைட் இருக்குல்ல, ஹோல்டர், இதுக்கும் 2 லைன் இருக்குது. இப்போ இதை தான் நம்ம ஆன் பண்ண போகிறோம். அப்போ இந்த இடத்துல சுவிட்ச் என்னென்னா ரிலேவை தான் நம்ம சுவிட்சை யூஸ் பண்ணுறோம். அப்போ ஒரு டெர்மினலை கொண்டு வந்து ரிலேவோட இன்னொன்று இருக்குதுல்ல, காம், அதில் கொடுக்கணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா லைட் எரியறதுக்கு 2 வேணும், பாசிட்டிவ் வேணும், நெகட்டிவ் வேணும். அதாவது ஃபேஸு நியூட்ரல் வேணும். இப்போ ஃபேஸ் வந்து ரிலே வழியாக நமக்கு வந்துடும். நியூட்ரல் வேணுமா? அப்போ அந்த நியூட்ரல் வந்து நம்ம அந்த 2 பின் கனெக்ட் பண்ணி வச்சதில் 2 ஒயரில் இன்னும் ஒரு ஒயர் பெண்டிங் இருக்கா, அதை வந்து அடாப்டருக்கும் அதுலேருந்து லூப் எடுத்து நம்ம இந்த LED லைட்டுக்கும் அதோட ஹோல்டருக்கும் கொடுத்துட்டோம்னா நம்ம சர்க்யூட் வந்து கம்ப்ளீட் ஆகிரும். இது உங்களுக்கு புரியலைன்னா கவலைப்படாதீங்க, நான் ரிலேவோட கான்செப்ட் உங்களுக்கு சொல்லும்போது உங்களுக்கு எளிமையாக புரியும். இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சுது. இப்போ வந்து நியூட்ரலையும் நம்ம லூப் பண்ணி கொடுத்துட்டு இதை வந்து ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் நியூட்ரல் லூப் சொன்னேன் பார்த்தீங்களா, சேம் அதுதான். அது என்னென்னா இந்த லைட்டுக்கு போகிறதுக்காக தான் நான் மேலே எடுத்து விட்ருக்கேன். சேம் அதை வந்து நம்ம அந்த 2 பின் அடாப்டர் கொண்டு வந்தோம்ல, அதாவது இந்த பெண்ட் அண்ட் ஹோல்டர்லேருந்து லூப் எடுக்கிறதுக்காக ரெடி பண்ணோம்ல, அந்த அடாப்டர்லேருந்து வர ஒயர் அதோட நியூட்ரல், இது ரெண்டையுமே ஜாயின் பண்ணி சேம் நம்ம SMBSும் கொடுத்துடலாம். இதில் இவ்வளோ இந்த மாதிரி ஒயர் கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு ரீசன் கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ஏசி ஆன் பண்ணுறோம், அதாவது கரண்ட் ஏசி கரண்ட்டை 220 வோல்ட்டை இங்கே ஹேண்டில் பண்ணுறதுனால தான் இந்த மாதிரி இருக்குது. அதே நம்ம டிசி ஹேண்டில் பண்ணோம்னா இந்த மாதிரி ப்ராப்ளமே கிடையாது, உங்களுக்கு எளிமையாக புரிஞ்சிடும். அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு இந்த ஏசி சப்ளை வந்து 2 டிவைசஸ்க்கு வேணும். ஒன்று வந்து ரிலேவையும் கண்ட்ரோல் பண்ணணும், இன்னொன்று வந்து அந்த SMBSையும் கண்ட்ரோல் பண்ணணும். அதுக்காக தான், அதனால தான் இந்த மாதிரி பிரித்து கொடுத்துருக்கோம். இதோட சர்க்யூட் டயக்ராம் கொடுத்துருக்கேன், அதை பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப புரியும். புரியலன்னா ரிப்பீட்டடாக கேளுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஹோல்டரோட அவுட்புட்டுக்கு 2 ஒயர் எடுத்துருக்கோம்ல, அதை வந்து இந்த மாதிரி ஹோல்டரில் கொடுத்து ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த ஏசி நீங்கள் ஹேண்டில் பண்ணும்போது இந்த ஸ்க்ரூ டைட்டிங் வந்து ப்ராப்பராக வச்சுக்கோங்க. சப்போஸ் எதுனா டவுட் இருந்ததுன்னா டேப் அடிச்சுக்கோங்க. ஏன்னா சப்போஸ் ஷார்ட் ஆச்சுன்னா நமக்கு ட்ரிப் இறங்கிடும். நம்ம வீட்டில் MCB, ELCB, RCCB அதெல்லாம் எதுவும் இல்லைன்னா ஃபியூஸ் போயிடும். அந்த மாதிரி ப்ராப்ளம் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இப்போ ஃபைனலாக எல்லாம் முடிஞ்ச பிறகு நம்மளோட இந்த ஹோல்டரை வந்து இந்த கண்டெய்னரில் மேலே வச்சு நம்ம இது போல் ஸ்க்ரூ பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம், ப்ராப்பராக ஆடாமல் இருக்கிறதுக்காக. இதில் நார்மல் அந்த பெண்ட் அண்ட் ஹோல்டருக்கு பதிலாக நான் அந்த மாதிரி ஹேங்கிள் ஹோல்டர் யூஸ் பண்ணியிருக்கிறது ரீசன் பார்த்தீங்கன்னா, இது நீங்கள் வால் மவுண்ட் ப்ராப்பராக பண்ணும்போது அந்த ஒய்ட் ஆங்கிள் சாஞ்ச மாதிரி இருக்கிறனால நமக்கு வெளிச்சம் ப்ராப்பராக வரும். அதே ஸ்ட்ரைட்டாக இருக்கிற பெண்ட் அண்ட் ஹோல்டர் யூஸ் பண்ணிங்கன்னா வெளிச்சம் ப்ராப்பராக இருக்காது, அதுக்காக தான். இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சது. நம்ம டிவைஸ் பார்த்திங்கன்னா நல்லாவே வந்திருக்கு. இப்போ இதை நம்ம ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு நான் செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதை இந்த அடாப்டர்லேயே உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஏன்னா நம்ம 2 பின் கனெக்டர் யூஸ் பண்ணல, இந்த மாதிரி அடாப்டர் யூஸ் பண்ணனால LEDக்கு யூஸ் பண்ணுற ஹோல்டர் தான் நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். இப்போ நம்ம சர்க்யூட் அதில் கனெக்ட் பண்ணியாச்சு. இந்த PIR சென்சாரை பொறுத்த வரைக்கும் ஃபன்ஸ் நம்ம சுவிட்சை மார்னிங் ஆன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் நைட் ஆஃப் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நான் சுவிட்ச் ஆன் பண்ணோடனே ஆன் ஆச்சு பார்த்தீங்களா. இது எப்போ ஆஃப் ஆகும்னா, இதில் நான் டைம் வந்து 2 நிமிஷம் செட் பண்ணியிருக்கேன். அதாவது 1 நிமிஷம் 50 செகண்ட்ஸில் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிரும். இப்போ ரியல் டைமில் செக் பண்ணலாம். இப்போ நான் உள்ளே வந்தோன்னே பார்த்தீங்கன்னா என்ன சென்ஸ் பண்ணிடுச்சா. இதோட ரேஞ்ச் வந்து 1 மீட்டர் வச்சுருக்கேன், டைம் வந்து 1 நிமிஷம் 50 செகண்ட்ஸ் வச்சுருக்கேன். அதாவது அதில் ஒரு பொட்டன்ஷியல் மீட்டர் இருக்குது, அதை நீங்கள் எந்தளவு அட்ஜஸ்ட் பண்ணுறீங்களோ அது தகுந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக அதுவே எடுத்துக்கும். 2 நிமிஷம் கழிச்சு இது ஆஃப் ஆயிரும். நான் இது உங்களுக்கு ரியல் டைம்லேயே செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஒன்ஸ் இது ஆன் ஆன பிறகு நான் வெளியில் வந்துட்டேன், கேமரா ஆன் பண்ணி வச்சுட்டு. அதுக்காக செட் பண்ண டைம்லேருந்து இது ஆஃப் ஆயிருமான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. இது ஒன்ஸ் ஆப்ஜெக்டை சென்ஸ் பண்ண பிறகு கண்டினியூவாக அந்த ஆப்ஜெக்டை மூவ்மெண்ட்டும் தெர்மல் டிடெக்ஷன் வந்துச்சுன்னா இது கண்டினியூ ஆனில் இருக்கும். எப்போ ஆப்ஜெக்ட்டில் மூவ்மெண்ட் இல்லையோ அப்போ பார்த்தீங்கன்னா செட் பண்ண டைம்லேருந்து அந்த டைம் முடிஞ்சோன்னே அது ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு லைட் ஆஃப் ஆயிடுச்சு. அதாவது 1 நிமிஷம் 40 செகண்ட் எடுத்துருக்கு. இப்போ இதை நம்ம வந்து பைப்பில் வந்து வால் மவுண்ட் பண்ணியாச்சு. செவுத்தில் நம்ம அடிக்கல, ஏன்னா எனக்கு மேலே டேங்குங்கிறனால மோஸ்ட்லி நான் ஹோல்ஸ் எல்லாமே அவாய்ட் பண்ணிட்டேன். ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சது. இப்போ நம்ம மார்னிங் நீங்கள் சுவிட்ச் ஆன் பண்ணிட்டீங்கன்னா போதும். பெரியவங்க குழந்தைங்க இருக்கிற இடத்துல இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இயற்கையில் தொட வேண்டிய அவசியமே கிடையாது. ஹோம் ஆட்டோமேஷன் பண்ணோம், அதை சிம்பிளாக பண்ணோம்னா இந்த சென்சார் வந்து உங்களுக்கு ரொம்பவே பெட்டராக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாக் சென்சார் இல்லைனா ஆல்கஹால் சென்சார்னு சொல்லுவாங்க. இது வந்து MQ3யோட ஒரு ஆல்கஹால் சென்சார். இது ப்ளஸ் ரிலே வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு லிக்கர் ட்ரிங்க் பண்ணியிருந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு வெஹிக்கிள் ஸ்டார்ட் ஆகக்கூடாது. அந்த மாதிரி டாப் அண்ட் மாடலாம் இருக்கும், பாரத் பென்ஸ், BMW அந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ்லாம். அது ரிலேட்டடான ஒரு சின்ன ப்ராஜெக்ட் எங்கள் கம்பெனியில் கொடுத்துருந்தாங்க. அதை தான் உங்களுக்கு வந்து நான் ரியல் டைமில் வந்து எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு செஞ்சு காட்ட போகிறேன். அண்ணா இதுக்கு வந்து சேம் இந்த ஒரு 5 வோல்ட் ரிலே அண்ட் இந்த மாதிரி ஒரு MQ3யோட ஆல்கஹால் சென்சார், அது போக பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை, அப்புறம் ஜம்பர் கேபிள், பஸர் வச்சுருக்கேன். அண்ட் இதை பேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெஹிக்கிள் இன்ஜின் கட் ஆஃப் பண்ணலாம், அதுக்கு தான் நம்ம ரிலே யூஸ் பண்ணியிருக்கோம். பட் நம்ம வந்து ஒரு ப்ரோட்டோடைப் ஒரு எக்ஸாம்பிள் மாடல் அப்படிங்கிறதுனால பஸரை வச்சு நம்ம
ஆல்கஹால் பக்கத்தில் ஏதாவது இருந்துச்சுன்னா சென்ஸ் பண்ணி நமக்கு ஒரு நாய்ஸ் வந்து க்ரியேட் பண்ணும். அந்த மாதிரி நான் உங்களுக்கு வந்து இதை செஞ்சு காட்டுறேன். இப்போ இதை வந்து ஒன் பை ஒன்னாக கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ஷன்ஸ் எல்லாமே சேம் தான். சேம் இந்த ரிலேயில் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் ப்ளஸ் இன்புட் ஒன்று இருக்கும். அதே மாதிரி தான் சென்சார்லேயும் பாசிட்டிவ் நெகட்டிவ் அவுட்புட் ஒன்று இருக்கும். இந்த சென்சாரோட அவுட்புட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ரிலேக்கு இன்புட்டாக கொடுக்கணும். அண்ட் ரிலேயில் வந்து அவுட்புட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம பஸருக்கு கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு இது வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஆனால் மோஸ்ட் ஆஃப் சென்சார்ஸில் இந்த மாதிரி தான் இருக்கும். அடினோ வைஸ் நீங்கள் போகும்போது தான், கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான சென்சார்ஸ் போகும்போது தான் உங்களுக்கு அதில் நிறைய பின்ஸ் இருக்கும். கிளாக்கு, எஸ்சிஎல், எஸ்டிஎல், அப்புறம் MO3, MS3 அந்த மாதிரி நிறைய பின்ஸ் இருக்கும். அது எல்லாமே டேட்டா டிரான்ஸ்மிட்காக யூஸ் பண்ணுவாங்க. பட் நம்ம அடினோ யூஸ் பண்ணும்போது அதை பார்த்துக்கலாம். பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெறும் சிம்பிள் சென்சார் யூஸ் பண்ணுறதுனால அதில் மோஸ்ட்லி வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் இன்புட் அவுட்புட் தான் இருக்கும். இல்லைனா எஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க சிக்னல், இல்லைனா I1 கொடுத்துருப்பாங்க, இல்லைனா ஓன் மட்டும் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி தான் இருக்கும். அதை பேஸ் பண்ணி நம்மளால் ஈஸியாக அதை புரிஞ்சுக்க முடியும். இப்போ பவர் சப்ளை கொடுத்தாச்சு. ஆனால் எலக்ட்ரானிக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அடாப்டர்லையும் கொடுக்கலாம், பவர் பேங்க்லையும் கொடுக்கலாம். அதுக்கு தேவை வந்து 3.3 இல்லை 3.7 இல்லைனா 4.2 5 வோல்ட் அந்த மாதிரி தான். அதுலேயே உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுக்குள்ளே கொடுத்திங்கன்னா ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஆனால் இதில் வந்து ஆல்கஹாலுக்காக நான் வந்து தின்னர் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா தின்னரில் வந்து ஆல்கஹால் கண்டென்ட் இருக்கும். இப்போ ஒரு கிளாத்தில் அதை டிப் பண்ணி நான் சென்சார் பக்கத்தில் போகும்போது ரிலே ஆன் ஆயிரும் பாருங்கள். ரிலேயில் க்ரீன் சிக்னல் வந்துருச்சு, பஸரில் பீப் சவுண்ட் வர ஆரம்பிச்சிச்சு பார்த்தீங்களா. சேம் இப்படி தான் நம்ம ரெக்குயர்மெண்ட்டை பொறுத்து எப்படி ஒரு சென்சாரை யூஸ் பண்ணலாங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் பார்க்க வேண்டியது பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமானது மேக்னெட்டிக் ரீட் சென்சார்னு சொல்லுவாங்க. இந்த சென்சார் நம்மளோட லைஃப்பில் வந்து 2 இடத்துல அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ஒன்று வந்து வெஹிக்கிள்ஸில் சைடு ஸ்டாண்டில் யூஸ் பண்ணுவாங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஏடிஎம்மில் டோரில் வச்சுருப்பாங்க. நீங்கள் நெக்ஸ்ட் டைம் ஏடிஎம்க்கு இது போனீங்கன்னா டோரில் பாருங்கள், சேம் இந்த மாதிரி சென்சார் ஒன்று வச்சுருப்பாங்க. அண்ட் ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா பெப் ஸ்கூட்டிலையும் ஸ்போர்ட் பைக்கில் மட்டும் டாப் அண்ட் வெர்ஷனில் மட்டும் இருக்கும். இன்ஜின் ஸ்டார்ட் பண்ண பிறகு சைடு ஸ்டாண்ட் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்ஜின் ஆஃப் ஆயிரும், ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக. பட் இப்போ வந்து PS6 வெர்ஷனில் ஸ்கூட்டி பைக்குன்னு எல்லா வெஹிக்கிள்ஸ்லையுமே வந்து இது மேண்டேட்டியாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் இதை ரியல் டைமில் நான் வந்து என்னோட BS4 CD100 பைக்கில் வந்து நானே இன்ஸ்டால் பண்ண போகிறேன். அதோட எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ தான் இது இருக்குது. ஃபஸ்ட்டு சென்சாரை ஸ்டாண்டில் மவுண்ட் பண்ணுறதுக்கு ஒரு பிளேட்டை வச்சு வெல்ட் பண்ணோம். ஆனால் நான் வந்து டேக் தான் அடித்து உங்களுக்கு செட் பண்ணியிருப்பேன். அதுக்கு முன்னாடி இதில் நமக்கு முக்கியமானது 2 கனெக்ஷன் முக்கியமாக தேவை. அதாவது நியூட்ரல் கனெக்ஷன் ஒன்று, அப்புறம் கில் சுவிட்ச் ஒன்று. கில் சுவிட்ச்னா உங்களுக்கு தெரியும், எல்லா ஸ்போர்ட் மாடல்லையுமே இருக்கும். ஆட்டோனாமி அந்த கில் சுவிட்சை ஆன் ஆஃப் பண்ணி இன்ஜினை வந்து ஆஃப் பண்ண முடியும் அந்த சுவிட்ச். இப்போ அதுலேருந்து தான் நம்ம கனெக்ஷன் எடுக்க போகிறோம். அதாவது நியூட்ரல்லேருந்து ஒரு கனெக்ஷனும் கில் சுவிட்ச்லேருந்து ஒரு கனெக்ஷன். உங்களுக்கு அதில் எடுக்க தெரியலைன்னா ஒரு மெக்கானிக்கை வச்சு நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்போ தான் அது உங்கள் வண்டிக்கு சேஃபாக இருக்கும். அதுக்கு முன்னாடி ஸ்டாண்டில் வந்து நான் சென்சாரை ஃபிக்ஸ் பண்ணி எந்த இடத்துல வாட்டர் இருக்குன்னு உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் ஸ்டாண்டை போடும்போது சர்க்யூட் ஓப்பன் ஆயிரும், உங்களுக்கு கண்டினியூட்டி வரும். மல்டிமீட்டர் ரிஃப்ளெக்ஷனால் தெரியல, அதை சரி பண்ணிக்கிறேன். இப்போ உங்களுக்கு வேல்யூ ஹிஸ்டரி நினைக்கிறேன் 00 வரும். அதாவது சர்க்யூட் ஓப்பனில் இருந்தால் 00 வரும், சர்க்யூட் க்ளோஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா 1ன்னு காட்டும். இப்போ ஸ்டாண்ட் எடுத்து விட்டோன்னா சர்க்யூட் ஓப்பன் ஆயிரும், இன்ஜின் ஆன் ஆயிரும். ஸ்டாண்ட் வரும்போது சர்க்யூட் க்ளோஸ் ஆயிரும், இன்ஜின் ஆஃப் ஆயிரும். இதுதான் நம்மளோட கான்செப்ட். இப்போ நான் மீட்டர் போல கழட்டி அதில் பாருங்கள், இதில் எரிஞ்சிட்டு இருக்கிற லைட்டு தான் நியூட்ரல் லைட்டு. அதுலேருந்து தான் கனெக்ஷன் எடுக்க போகிறேன். இப்போ நான் கிளச்சை பிடிச்சி கீர் போட்டு காட்டுறேன் பாருங்கள். கீர் போடும்போது நியூட்ரல் கட் ஆஃப் ஆயிடும். இப்போ இதுலேருந்து லைன் எடுக்க போகிறோம். லைன்னா பெருசாலாம் கிடையாது, நியூட்ரல் போகிற அந்த லைட்டில் இருக்கிற பாசிட்டிவ் நியூட்ரல் வந்து 2 ஒயர் எடுத்து ரிலேக்கு எடுக்க போகிறோம், அவ்வளோதான். இப்போ நியூட்ரல் செக் பண்ணியாச்சு. நியூட்ரல் லைட் பாருங்கள் வெல்டியாக தான் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா நீங்கள் ஒரு மெக்கானிக்கை வச்சு செக் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், கில் சுவிட்ச்லேருந்து நான் ஒரு 2 லைன் எடுத்துட்டேன். இந்த 2 லைன் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 லைனை டச் பண்ணும்போது இன்ஜின் ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகும். இப்போ நான் உங்களை டச் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். என் வண்டி இப்போ இன்ஜின் ஆனில் இருக்குது. இதை நான் 2 டச் பண்ணும்போது இன்ஜின் ஆஃப் ஆயிரும். நான் அந்த சுவிட்ச் லைனை கட் பண்ணி விட்டு தான் எடுத்திருக்கேன். அதனால அந்த சுவிட்ச் வேலை செய்யாது. இப்போ அதை 2 டச் பண்ணுறேன், இன்ஜின் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகும். இப்போ ஆஃப் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. நியூட்ருக்கு போகிற இன்புட்லேருந்து நான் பேரலாக கனெக்ஷன் எடுத்து அதை ரிலேக்கு இன்புட்டாக கொடுத்துருக்கேன். இப்போ நியூட்ரு கட் ஆகும்போது ரிலே ஆஃப் ஆயிரும், நியூட்ரல் ஆன் ஆகும்போது ரிலே ஆன் ஆகும். இதுதான் கான்செப்ட். இப்போ பாருங்கள், ரிலேவோட ஆல்ரெடி கனெக்ஷன் தான். ரிலேவோட பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லோ ஒயிட்டில் வந்து நியூட்ரல் லைன்லேருந்து 2 லைன் எடுத்து கொடுத்துருக்கேன். அடுத்து கில் சுவிட்ச்லேருந்து எடுத்த லைன் பாருங்கள், அதோட ஒயரை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். அதில் கில் சுவிட்ச்லேருந்து 2 ஒயரும் பார்த்தீங்களா, 2 ஒயர் டச் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகும். அதில் ஒரு ஒயரை பார்த்தீங்கன்னா ரிலேவோட இன்புட்லையும், இன்னொரு ஒயரை NOவில் நார்மல் ஓப்பன்லையும் கொடுத்துட்டேன். அதாவது 2 ஒயரில் ஒரு ஒயரை கட் பண்ணிட்டேன், 2ஆக கட் பண்ணி ஒரு எண்டை NOக்கும் இன்னொரு எண்டை இன்புட்டுக்கும், ரிலேவோட இன்புட்டுக்கும் ரிலேவோட NOக்கும் கொடுத்துட்டேன். இன்னொரு ஒயர் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அது கீழே வந்துடும். ஓகேங்களா. இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, கில் ஒயரோட ஒரு எண்டு பார்த்தீங்கன்னா ரிலேவோட இன்புட்டுக்கு போயிடும், அனதர் 2 பார்த்தீங்கன்னா கீழே வந்துடும். அப்புறம் இன்னொரு ஒயர் அது பாட்டுக்கு ஃபுல்லாக கீழே வந்துடும். இப்போ இந்த 2 ஒயர் கிடச்சிருச்சா, அந்த 2 ஒயர் தான் மேக்னெட்டிக் சென்சாரில் நம்ம கொடுக்க போகிறோம். கொடுத்தோன்னா நம்ம சர்க்யூட் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும்.
இப்போ இதை கொடுத்துட்டு நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ நியூட்ரல் இண்டிகேஷன் எரிஞ்சிட்டு இருக்குது. இப்போ கீயை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இண்டிகேஷன் நியூட்ரல் எரிஞ்சிட்டு இருக்குது. இப்போ இன்ஜின் ஆன் பண்ணியாச்சு. இப்போ பைக் இன்ஜின் ஆனில் இருக்குது. இப்போ இன்ஜின் ஆனில் இருக்குது, நியூட்ரலில் இருக்குது. நம்ம டெம்பரரியாக கனெக்ஷன் கொடுத்தாச்சு. இப்போ ஸ்டாண்டை போட்டு காட்டுறேன். இன்ஜின் ஆஃப் ஆகலை, ஏன்னா நியூட்ரலில் இருக்குது. இப்போ ஸ்டாண்டை எடுத்து விட்டாச்சு. இப்போ கியரை போட்டு நான் ஸ்டாண்ட் போட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ கியர் போட்டாச்சு. நியூட்ரல் லைன் கட் ஆயிருச்சு. இப்போ ரிலே ஆஃப் ஆகிருக்கும். வீல் சுற்றிட்டு இருக்கு பாருங்க. இப்போ கியரில் ஓடிட்டு இருக்கு. இப்போ நான் ஸ்டாண்டை போடும்போது ஆட்டோமேட்டிக்காக இன்ஜின் கட் ஆஃப் ஆகிரும் பாருங்க. பார்த்தீங்களா, ஆட்டோமேட்டிக்காக வீல் நின்றுச்சு, இன்ஜின் ஆஃப் ஆயிருச்சு. இப்போ நம்ம சர்க்யூட் ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. இப்போ இதை ஃபுல்லாக நான் அசம்பிள் பண்ணிட்டேன். ரிலே பாருங்கள், என்ன டபுள் டூம் ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கிறனால இதை வந்து டூம்குள்ளே வைக்க முடியல. இருந்தாலும் நான் ஃபுல்லாக சேஃபாக ரெயின் ப்ரூஃப்காக டேப் பண்ணிட்டேன். நல்லா ஒயரிங் எல்லாம் பாருங்கள், நல்லா டேப் பண்ணி இன்ஜின் ஹீட்டு சைலன்சர் ஹீட்டு படாமல் பம்பரில் எக்ஸ்டர்னலாக வச்சு கொண்டு வந்து நான் சர்க்யூட் அடிச்சிருக்கேன். இப்போ நான் ஃபுல்லாக டேக் தான் ஃபுல்லாக பண்ணியிருக்கேன். டெம்பரரியாக உங்களுக்கு வீடியோக்காக எடுத்தனால. இதே ஃபிக்ஸடாக பண்ணோம்னா நம்ம பட்டா ஆர் பிளேட்டை வந்து ஸ்க்ரூ பண்ணி வெல் வச்சு நம்ம ஈஸியாக நமக்கு வேணுங்கிற மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டாண்ட் போட்டாச்சு. இப்போ நான் ஸ்டாண்ட் போட்டு காட்டுறேன் பாருங்கள். அந்த இதில் மேக்னெட்டும் சென்சாரும் ஒன்று முட்டிக்கல, மினிமம் 2 mm கேப் இருக்கும். இப்போ கீ ஆன் பண்ணி நான் இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக செட் பண்ணி காட்டுறேன். எந்த பிரச்சனையும் இல்லாமல் ப்ராப்பராக ஒர்க் ஆகும் பாருங்கள். இப்போ இன்ஜின் ஸ்டார்ட் ஆயிருச்சு, நியூட்ரலில் இருக்குது. இப்போ ஸ்டாண்டை எடுத்து விட்டாச்சு, போட்டு பார்த்தாச்சு, எங்கேயும் டச் ஆகலை, சர்க்யூட் பிரேக் ஆகலை. இப்போ இன்ஜின் ஆனில் இருக்குது, ஸ்டாண்ட் போட்டிருக்கேன். இப்போ கீர் போட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்ஜின் கட் ஆஃப் ஆயிரும் பாருங்க, ஏன்னா ஸ்டாண்டில் இருக்குது. இப்போ மறுபடியும் நான் நியூட்ரல் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம சர்க்யூட் ப்ராப்பராக ஒர்க் ஆகுது, எந்த பிரச்சனையும் இல்லாமல். இது இப்படி தான் மக்களே, அடினோ யூஸ் பண்ணாலும் சரி, நீங்கள் அடினோ யூஸ் பண்ணாமல் ஒரு சென்சாரை வச்சு நீங்கள் ஒரு ஆட்டோமேட் பண்ணோம்னாலும் அதோட பேசிக் ஃபண்டமெண்டலில் நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அதை வச்சு தான் உங்களால் ஐடியாஸை வந்து மேக் பண்ணி ஒரு ப்ரோட்டோடைப் அண்ட் ஒர்க்கிங் மாடலை வந்து பில்ட் பண்ண முடியும். அண்ட் நெக்ஸ்ட்டு நம்மளோட ப்ராஜெக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு கோயம்புத்தூர் பேஸ்ட் கம்பெனி மேக் பண்ண ஒரு வாஷிங் மிஷின் ஒரு 5000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணுது. இது எப்படி ஒர்க் ஆகும்னா, சுவிட்ச் ஆன் பண்ணி அந்த ரொட்டேட்டர் திருவணும்னா ஒரு 15 நிமிஷம் ஆட்டோமேட்டிக்காக இது ஒர்க் ஆகும். இதை ஆட்டோமேட் பண்ண போகிறோம். அதுதான் நம்மளோட நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட். அண்ட் பிகினர் லெவலில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். வீடியோ நல்லா லைக் பண்ணுங்கள், உங்கள் சர்க்கிளில் யாருக்காவது தேவைப்படுச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.